ஜனனிக்கு அடுத்து வரக்கூடிய பேராபத்து என்னவா இருக்கும், யாருனால நடக்கும், ராவணன் மூலமா அல்லது ஆதி குணசேகரன் மூலமா அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. இப்போ ஆதி குணசேகரன் பயங்கர எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டு அந்த ஜனனியை நம்ம உயிரோடையே விடவே கூடாது, அவ உயிரோட இருந்த அப்படின்னா நான் ஜெயிலுக்கு போறது உறுதி அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. இவ்வளோ நாள் வரைக்கும் ரொம்பவே அமைதியா இருந்த குணசேகரன் தன்னோட சுயரூபத்தை இப்பதான் காட்டவே ஆரம்பிச்சிருக்காரு. இதனால பாதிக்கப்பட போறது ஜனனி மட்டும் கிடையாது, சக்தி, அது மட்டும் இல்லாமல் ஜனனி வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தையும் தான். ஸோ இது எல்லாமே ஞானம் பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு தான் இருக்காரு. இருந்தாலும் அவருக்கு ஒரு பக்கம் இது பண்றதுக்கு மனசு வர மாட்டேங்குது. ஜனனியை பார்க்கும்போது ஒரு பக்கம் பாவமாக தான் இருக்கு. இருந்தாலும் வேற வழி கிடையாது. கதிர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆவேசமாக தான் இருக்காரு ஜனனி மேலே. தான் அண்ணன் சொன்ன விஷயத்தை எப்படியாவது நம்ம நிறைவேற்றி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே கதிர் ஒரு பக்கம் பயங்கரமாக ஆடிக்கிட்டே இருக்காரு. இந்த நேரம் பார்த்து இந்த பக்கம் ஈஸ்வரி, அதுக்கப்புறம் ரேணுகா, நந்தினி எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க குலதெய்வ கோயிலுக்கு சாமி கும்பிட்றதுக்கு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தங்களோட எதிரி சாருபாலா வீட்டில் தான் இந்த மாதிரி சக்தியும் ஜனனியும் போயிட்டு தங்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் ஈஸ்வரிக்கு தெரிஞ்சதுனால ஈஸ்வரி ரொம்பவே கோவப்படுறாங்க. எதுக்காக இந்த ஜனனி இப்படிலாம் பண்ணுறான்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, அவங்களுக்கு நமக்கு ஆகாது, அப்படி இருக்கும்போது அவங்க வீட்டில் போயிட்டு தங்கிக்கிட்டு இருக்கா, இதெல்லாம் எந்த வகையில் சரின்னு எனக்கு ஒன்றும் தெரியலை. வர வர ஜனனி பண்ணுற ஒரு விஷயம் கூட எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது, அவளை பார்க்கறதுக்கு கூட எனக்கு விருப்பம் வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரிலாம் ஈஸ்வரி வெறுப்பை வெறுப்பை ஜனனி மேலே கொட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் மூல காரணமே இந்த ஆதி குணசேகரன் தான். ஸோ தான் நினைச்சதை எப்படியாவது சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஈஸ்வரிக்கும் ஜனனிக்கும் நடுவில் இப்படிப்பட்ட ஒரு பிரிவை கொண்டு வரதுக்கு தான் அவர் ட்ரை பண்ணாரு. இப்போ அதையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாரு. இவ்வளோ பிரிவு வந்தாலுமே இந்த ஜனனி அடங்குவாளா அப்படின்னு பார்த்தாரு. ஆனால் அதுக்கெல்லாம் நான் வாய்ப்பே பண்ண தரமாட்டேன்டா, நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் பண்ணுறதை நான் பண்ணதான் செய்வேன், உன்னை ஜெயிலுக்கு அனுப்பாமல் நான் விடவே மாட்டேன் அப்படிங்கிறதுல ஜனனி ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே அவங்க வீட்டில் கெஸ்ட் ஹவுஸில் போயிட்டு தங்கிடுறாங்க. ஆனால் இதுக்கு பின்னாடியும் ராவணன் தான் இருக்கா. அவன் தான் அந்த சூழ்ச்சி பண்ணி சாருபாலாவோட ஹஸ்பண்டை கூப்பிட்டு நான் சொல்கிற இடத்துல நீ போயிட்டு தங்க வை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் பிளான் பண்ணி அவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துல போயிட்டு தங்க வைக்கிறாரு. அப்போது பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரையுமே அட்டாக் பண்ணுறதுக்காக தான் சில ஆட்கள் வர்றாங்க. ஸோ சக்தி சொல்லிக்கிட்டு இருக்காரு, ஜனனி இப்போ நம்ம ஒரு சேஃபான இடத்துல தான் இருக்கோம், அதனால் நீ எதை பற்றியும் தயவு செஞ்சு நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லும்போது சாருபாலா கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா ஜனனிக்கு ஃபோன் வருது. ஸோ கால் பண்ணோடனே சொல்லுங்கள் மேம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் ஜனனி, நீங்கள் இப்போ இருக்கிற இடம் ரொம்பவே சேஃபான இடம். ஸோ எதை நினைச்சியும் நீங்கள் இப்போதைக்கு வருத்தப்படாதீங்க, நிம்மதியாக நீங்கள் ரெஸ்ட் எடுத்து தூங்குங்க. காலையில் நானே உங்களை நேரடியாக நான் கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போய்க்கிறேன், நீங்களா அவசரப்பட்டு கிளம்ப வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லா டாக்குமெண்ட்ஸும் எல்லா ப்ரூஃபும் நம்மக்கிட்ட ரெடியாக இருக்கு, அது எல்லாத்தையுமே நான் எடுத்துகிட்டு நான் மார்னிங் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இதனால ஜனனிக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நிம்மதியும் ஆயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன விஷயத்த சக்தி கிட்ட சொல்லிடுறாங்க. அவ்வளோதானே ஜனனி, முடிஞ்சிச்சுல எல்லாமே, இதுக்கப்புறம் அவனை ஜெயிலில் தள்ளுறதை யாராலையுமே தடுக்க முடியாது. இப்போதைக்கு நீ டேப்லெட் போடு, தயவு செஞ்சு மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நிம்மதியாக தூங்கு, காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் நம்ம மற்ற எல்லா விஷயத்தையுமே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேப்லெட்டை எடுத்துகிட்டு ஜனனி கிட்ட கொடுத்துட்டு போட சொல்லிடுறாரு. சரி, அதுக்கப்புறம் இப்போ நீ நிம்மதியாக தூங்கு, நம்ம மற்ற எல்லாமே காலையில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக தூங்குற நேரம் பார்த்து வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா கதவை பயங்கரமாக தட்டுற சவுண்டு கேட்குது. இதனால ஜனனி ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. யார் அது, இந்த இடம் யாருக்குமே தெரியாது, யார் இந்த நேரத்தில் இப்படி ஒரு கதவை தட்டுறது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. சக்தி பார்த்தீங்கன்னா ஜனனி, நீ வெளியில் வராத, நீ உள்ளேயே இரு, நான் போய் என்னன்னு பார்த்துக்கிறேன், நீ பதட்டப்படாமல் இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சக்தி வெளியில் போவார். நீ தாப்பால் போட்டுக்கோ ஜனனி அப்படின்னு சொல்லிடுறாரு. உள்ள ஜனனி தாப்பால் போடுறாங்க. இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு பயம் அப்படியே அப்பட்டமாக தெரியுது. யாரும் வந்திருக்கா, ஒருவேளை நம்மளை ஏதாவது பண்ணுறதுக்காக ஆதி குணசேகரன் ஆட்களை அனுப்பி வச்சிருக்காரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் தான் மனசுக்குள்ளே இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சக்தி மெதுவாக போகிறாரு. கீழே ஹாலுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஜன்னல் இருக்கும், அதில் கர்டன்ஸ் எல்லாம் தொங்க விட்டுருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2-3 பேரோட நிழல் நடந்து போகிற மாதிரிலாம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஸோ சக்திக்கு தெரியுது கதவுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு ஆள் கிடையாது, 2-3 பேர் இல்லைன்னா 4-5 பேர் கூட இருக்கலாம் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கெஸ் பண்ணுறாரு.
அப்போ யாரா இருக்கும் கதவு தட்டுறது, எதுக்காக இப்படி விடாம தட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு தெரியல. ஒரு பயம் சக்தியோட மனசுக்குள்ளேயும் ஒரு வேளை நம்மளை அட்டாக் பண்றதுக்காக கூட வந்திருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு ஸோ பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு பூஜா ஜாடி மாதிரி இருக்கும். அந்த ஜாடியை எடுத்துட்டு போயிட்டு கதவை வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுதான் வந்து இப்போ சக்தி மெதுவா போய்கிட்டு இருக்காரு. இங்க மேல பாத்தீங்க அப்படின்னா ஜனனிக்கு ஒரே பதட்டமா இருக்கு. என்ன பண்ண போறோம், யாரு வந்திருக்கான்னு ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு படபடப்பா இருப்பு. கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா சக்தி வந்து அந்த கதவை வந்து திறக்க போறாரு. கதவுக்கு பின்னாடி இருக்கிறது யாரு அப்படிங்கிற விஷயத்துலதான் இங்க ட்விஸ்டே வந்து வச்சிருக்காங்க. உண்மையிலேயே அது ஆதி குணசேகரனோட ஆட்களா இல்லது ராவணனோட ஆட்களா அல்லது வேற யாராவது அப்படிங்கறத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கிடையில கண்டிப்பாக பார்த்தா தெரியுது அவங்க 2 பேருக்கும் ஏதோ ஒரு ஆபத்து. சக்தியை கூட விட்டுருவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஜனனியை தான் டார்கெட் பண்ணி அவளை ஏதாவது பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஒருவேளை இந்த போராட்டத்தில் மறுபடியும் ஜனனியை கடத்தி வச்சு அவள் குழந்தைக்கும் ஏதாவது ஆபத்து தர மாதிரி தான் பண்ண போறாங்களா அப்படிங்கறத பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜனனி சும்மா இருந்திருந்தா கூட இது எதுவும் நடந்திருக்காது. ஆனால் இவ்வளோ பெரிய விஷயம் பண்றதுனால தான் இவளுக்கு இவ்வளோ பெரிய ஆபத்து இருக்கு. இது எல்லாமே ஜனனி தனக்குத்தானே கொண்டு வந்த விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.